இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் அனைவரும் ஒரு மனத்தோராய் இணைந்து உம்மிடத்திலே ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களின் ஜெபத்தை கேட்கின்றீர். நாள்தோறும் இந்த ஆராதனை வழியாக நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு நீர் விடுதலையும் ஆசீரும் அற்புதமும் செய்து கொண்டிருக்கிறேன். இறைவா, நாங்கள் உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இடம் கொடுத்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர். எங்கள் துன்ப வேளைகளிலே, துயர வேளைகளிலே நீர் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றீர். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். உமது உடனிருப்பிற்காகவும் இறைவாக்கினர்கள் வழியாக நீர் எங்களுக்கு கூறிய அறிவுரைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் மோசேவின் இறப்பை பற்றி பார்க்கின்றோம். மோசே முதிர்ந்த வயதில் அவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்று கானான் நாட்டிற்கு போவதற்கு முன்பாக அவர் ஆண்டவர் கூறியபடியே இறந்தார். இவ்வாறு மோசேவை பற்றி இறை வார்த்தை கூறுகிறது. ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேவை எடுத்து கொண்டார். இறைவாக்கினர் வேறெவரும் நேருக்கு நேராக இறைவிடத்திலே பேசியதில்லை. மேலும் மோசேவின் வழியாக அருஞ்செயல்களையும் ஆண்டவர் செய்தார். பல நல்ல செயல்களை செய்து ஆண்டவருக்கு உகந்தவராக மோசே இருந்ததை அவர் வெளிப்படுத்தினார். நாமும் மோசேவை போல இறைவனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக இருக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றம் செய்பவர்களை எவ்வாறு நாம் திருத்த வேண்டும் என்று விளக்கி கூறுகிறார். தனியாகவும் 2-3 பேரை அழைத்தும் நாம் திருத்த வேண்டும் என்றும், அவர்கள் செவிமடுக்கவில்லை என்றால் விட்டுவிட வேண்டும் என்றும், மேலும் நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். மனம் ஒத்து நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் ஆசீர்வதிப்பார் என்பதை விளக்குகிறார். இவ்வாறு இயேசு கூறுகிறார், 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என உறுதியாக சொல்லுகிறேன் என்றும், அவர்கள் ஒரு மனத்தோராய் ஜெபிக்கும் பொழுது அவர்களின் ஜெபத்தை கேட்பேன் என்றும் இயேசு கூறுகிறார். எனவே இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்ற நாம் இறைவன் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம். கண்டிப்பாக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.